மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிறது தான் ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் நான் என்ன அந்த இடத்துல அப்போ பார்க்கவே இல்லை. நேற்று பிக் பாஸ்ல இருந்து எவிக்ஷன் ஆகி நம்ம கனி வெளியே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்து கனியை வார்ம் வெல்கம் பண்ணாங்க. இதுக்கு நடுவுல கனியோட தங்கச்சி விஜி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல இது அன்ஃபேர் எவிக்ஷன், யாருமே இதை எதிர்பார்க்கல அப்படின்னு ஓப்பனா தங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நம்ம கனியும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோல என்னை ஏன் மக்களுக்கு பிடிக்கல, நான் எங்க தவறிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஜென்யூனா காமா அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி அந்த வீடியோல என்ன இருக்கு, கனி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் எவிக்ட் ஆயிட்டேன். எவிக்ட் ஆன அந்த மொமெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னால் நம்பவே முடியல. ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் நான் என்ன அந்த இடத்துல அப்போ பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு மனசுக்கு ஒன்று தான் தோணுச்சு, மக்கள் தீர்ப்பாதுன்னா அதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன். உங்க எல்லாருக்கும் தெரியாது இல்லை, ஒரு 24 hours குவாரண்டைன் பண்ணுவாங்க. அந்த 24 hours தான் வந்துட்டு என் லைஃபோட மிக கொடுமையான தருணம். ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப 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 திரும்ப, மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிறது தான். எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்க என்ன தேர்ந்தெடுக்கல அப்படின்றது வந்து என்னால ஒத்துக்கவே முடியல. அந்த 24 hours வந்து நான் காலி, டன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து விஜி திரு எல்லா விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் தான் போன உயிர் திரும்பி வந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. உங்க எல்லாரோட மெசேஜஸும் படிச்சேன், வீடியோஸ் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு வேண்டுதல் தான், உங்களோட இந்த அன்புக்கு என்னைக்குமே பாத்திரமா இருக்கணும், என்னைக்குமே உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். லவ் யூ ஸோ மச், லவ் யூ அ லாட். இந்த லவ் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க, நானும் உங்களை லவ் பண்ணிட்டே இருப்பேன். நான் கும்பிடுற சாமிகளும் நான் நம்பின சாமிகளும் என்னை கைவிடல, அவ்வளவுதான். லவ் யூ. கனி திரு, என் அக்கா அழகி, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? எப்படி இன்சைட் அவுட் இவ்வளோ அழகாக இருக்க முடியும்? எப்படி இந்த கிளாரிட்டி, எப்படி இந்த சின்சியாரிட்டி, எப்படின்னு கேட்க வைக்கிற என்னோட பெரிய ஆச்சரியம் அவ. இங்கே அலப்பறைங்கள்லாம் ஸ்டேஜ் ஏறும்போது ஆச்சரியங்கள் சும்மா வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? அதனால தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. எங்கள் அக்காவோட இந்த 84 நாட்கள் எங்கள் ஃபேமிலிக்கான ப்ரைட். மென்டலி ஸ்ட்ராங், எத்திக்கலி கன்சிஸ்டன்ட், இமோஷனலி இன்டெலிஜென்ட் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அவ்வளோ ஹார்ட்ஸ். இவ்வளோ இருந்தோம் எப்படி எவிக்ட் ஆனா? காரணங்கள் தேடினா அது கார்பரேட் கால்குலேஷன்ஸில் போய் முடியலாம். ஸோ they know what they doing அப்படின்றத நம்பி அவங்கள விட்டு தள்ளி வந்துடலாம். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங், இவங்க கேமில் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற காரணத்தோட நாமினேட் ஆன கனியக்கா அதே காரணத்துக்காக தான் எலிமினேட் ஆனா அப்படின்றத நான் நம்ப போகிறேன். அந்த ஸ்டேஜ் பிரம்மாண்டமானது, அவங்க நம்புகிற உலகத்துக்கானது. கனியக்கா அந்த டைட்டிலை என்றைக்குமே வின் பண்ண முடியாது. அந்த டைட்டிலும் எங்கள் கனியக்காவை எப்போவுமே வின் பண்ண முடியாது. இங்கே உங்களுக்கு முன்னாடி நான் உருவாக்கி வச்சிருக்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப குட்டி, ஆனால் ரொம்ப ரொம்ப பிரிட்டி. இங்கே நான் அவளை க்ரௌன் பண்ண போகிறேன். டைட்டில் என்ன தெரியுமா? கனி திரு.